பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவாணி தாவென உனை வேண்டி துவக்குகிறேன். ஆலய ஞானம் 63 தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற நிகழ்ச்சியிலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து நாம் பேசியிருக்கிறோம். அப்படி பேசிய போது அந்த நேசம், நபிகள் மீது இருக்கிற நேசம்தான் ஈமானுடைய அடிப்படை என்று நாம் அதில் குறிப்பிட்டிருந்தோம். அப்படி குறிப்பிட்டிருந்த போது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு தடவை உமர் கத்தாப் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, யார சொல்லலாம், என் உயிரில் பாதி அளவு நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி என்று சொன்னார்கள். அப்போ பெருமானார் அதுக்கு சொன்னாங்க, உமரே, உங்களுடைய உயிரை விட நீர் எம்மை என்ன செய்யணும், பூர்ணமா உயிரை விட மேல நேசிச்சாதான் உங்களுடைய ஈமான் பலப்படும், பூர்ணமடையும் என்று சொன்னார்கள். இதுல பாருங்க என்ன விஷயம் இருக்கு. உமர் யாருங்க, சாதாரண ஆளா? 10 சொர்க்கவாதிகளில் சூன செய்தி சொல்லப்பட்ட 10 சொர்க்கவாதிகள் ஒருவர் அவர்கள். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்றெல்லாம் சிறப்பித்து அவர்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உமர் அவர்களை பார்த்து, உங்களோட வீரை விட என்னை மேலா நேசிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது குரான்லயே இருக்குது. குரான்ல என்ன இருக்குன்னா, 33வது அத்தியாயம் 6வது வசனத்துல, என்னுடைய நபியை நீங்கள் உயிரை விட வேலை நேசிங்க அப்படின்னு அந்த வார்த்தை, அன்புசிக்கும், உங்களுடைய உயிரை விட மேலா நேசிங்க அப்படின்னு அல்லாஹ் குரான் நமக்கு உத்தரவு கொடுக்குறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் இருக்கிறது, அந்த நேசம் நமக்கு பூரணமா நம்முடைய அடிமனத்திலிருந்து வரணும். ஒரு தடவை அது எந்த அளவுக்கு அந்த நேசம் நம்மளை நெருக்கி வைக்கணும்னு சொன்னா, ஒரு தடவை ஒரு நபித்தோழர் ஒரு மனிதர் வந்தார். இது 3688வது நபி மொழியில இருக்கு, 3688. இதுல இந்த நிகழ்ச்சி பதிவாயிருக்கு. அதுல ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அது சஹாபாக்களே மகிழ்வித்த அந்த ஒரு நிகழ்வு அது. அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அதுல என்ன விசேஷம் இருக்குன்னு. அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறுமை நாளை பற்றி, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார். யார சொல்லலாம், மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்ட்டு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்காக நீர் என்ன நற்செயல்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். என்ன தயார் செய்து வச்சிருக்கே அதுக்கு, அதுக்குள்ள ஏற்பாடுகள் என்னன்னு கேட்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, எதுவுமே இல்லை யார சொல்லலாம். இந்த ஹதீஸ்ல பாருங்க, எதுவுமே இல்லை யார சொல்லலாம், நான் அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கிறேன் என்பதை தவிர என்று அவர் பதிலளித்தார். உங்களையும் அல்லாவையும் நேசிக்கிறேன், அதை தவிர என்கிட்ட வேற பெருசா ஒண்ணெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ நேசித்தவர்களுடன் நீ இருப்பாய், நீ யாரை நேசிச்சு அவங்களோட இருப்பாய் என்று சொன்னார்கள். இப்படி சொன்னார்கள் பதில். அப்போ இருப்பாய் என்று சொன்னார்கள். அதை கேட்டு நாங்கள் எல்லாம் என்ன சொல்றோம், மகிழ்ச்சி அடைந்தோம். அது போன்ற ஒரு மகிழ்ச்சியை வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அடையவில்லை என்று சொல்றாங்க. ஏன்னா ஒரு நேசம் மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தி செல்லும் என்பதற்கு இந்த புகாரி ஹதீஸ் நமக்கு ஆதாரமா இருக்குது. இதெல்லாம் நீ யாரை நேசித்தாயோ அவர்களுடைய. அப்போ சஹாபாக்களே அதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய இபாதத்து அமல்லாம் என்கிட்ட இல்லை யார சொல்லலாம், ஆனா நேசம் இருக்கு, உங்க மீதையும் அல்லாஹ் மீதும் எனக்கு நேசம் இருக்குங்க. அது மாதிரி அதை பாருங்க, அதை ஒத்து இன்னொரு ஹதீஸு எதுல வருதுன்னா 7153 வருது. அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு தொழுகையோ நோன்போ தான தர்மங்களோ இல்லை யார சொல்லலாங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. இதுல அவ்வளவு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை யார சொல்லலாம், உங்களோட நேசத்தை தவிர. அப்போ ஒரு நேசம், பெருமானார் மீது வைக்கிற நேசம் கண்டிப்பா உங்களை அல்லாஹ் மீது நேசம் வச்சிரும். அது உண்மையிலே நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் நீங்க நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலா நேசிப்பீர்கள். சரியா? அது மாதிரி என்ன பாருங்க, இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். இது அல்லாஹ்வுடைய உதவினால புகாரி ஹதீஸ்ல எல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா அது என்ன இடம்பெற்றிருக்குன்னு பார்ப்போமா? பாருங்க,
அது ஏன்னா அல்லாஹ்வுடைய கிருபை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அதாவது புகாரி ஹதீஸு நம்பர் 15, புகாரி ஹதீஸ் எண் 15. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஏனைய மக்கள் எல்லாரையும் விட, ஏன்னா அனைவரையும் விட நான் நேசத்துக்கு உரியவனாக ஆகாத வரை அவர் உண்மையான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். ஈமான் இல்லை, பரிபூர்ண இல்லை, அது சும்மா பேருக்கு ஐக்கின்னு இஸ்லாத்தை பேரை வச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அடிப்படை என்னங்க, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ்ல பூரணமாகுது. அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல நமக்கு ஒரு மரியாதையோ ஒரு அன்போ ஒரு நேசமோ, இப்போ அவங்கள பத்தி இன்னொரு ஆள் பேசுறாங்க, அது யாரா இருக்கலாம், இறைவனை மறுப்போர் கூட நபிகள் நாயகத்தை பேசும்போது நம்ம மனசு குளிரணும். மற்றவர்கள் நபிகள் நாயகத்தை கொண்டாடி பேசினால் அது நமக்கு மகிழ்ச்சியை தரணும். யாராவது அவர்களை அவதூறாக பேசினால் அது நமக்கு சங்கடத்தை தரணும். அது முடிஞ்ச வரைக்கும் அப்படி சொல்லாதீங்கன்னு தடுக்கணும். புரியுதா? அதுதாங்க உண்மையான நேசம். அதுல நம்ம உயிரே போனாலும் சரின்னு தான் அதுக்கு அர்த்தம். உயிரை விட மேலா நேசிக்கணும்னா என்ன அர்த்தம்? குரான் அல்லாஹ் சொல்றான், அன்புசியும் உங்க அன்புசியும் உங்க நான் நானே ரூஹ ஊதுனாங்கிறான் அல்லாஹ் குரான்ல. மனிதனுக்கு நாமே என்னுடைய ரூகள் எடுத்து ஊதினோம், என்னுடைய ஆவியை ஊதினோம். அந்த ஆவியை விட சிறப்பான ஒரு மதிப்பை யாருக்கு கொடுக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெருமையை பற்றி சொல்லும்போது அவர்கள் அது வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஏன்னா இதை நான் சொன்ன இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, புகாரில 15. சரியா? அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தன்னுடைய கீர்த்தியை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, நான் முஹம்மது புகழப்பட்டவர் ஆவேன். ஒன்னா, ரெண்டாவது நான் அஹமது புகழுக்கு உரியவர் ஆவேன். மூணாவது நான் மாஹி, நான் பாவங்களை அழிப்பவன் ஆவேன். என் மூலமாக அல்லாஹ் இறை மறுப்பை அளிக்கிறான். யாமாகி துனூபின்னு சொன்னா சண்டைக்கு வரியா சொல்றாங்க, நான் மாகி அழிப்பவன். என்னத்தை அழிப்பவன்? இணை வைப்பை அழித்தார்கள், என்ன குடியை அழித்தார்கள், ஒரு பெண்ணுக்கு பலர் கணவனாக இருப்பதை அழித்தார்கள், சின்ன குழந்தை பிறந்த உடனே அதை புளி தோண்டி புதைச்சாங்கல்ல பெண் குழந்தைகளை, அதை அழித்தார்கள். என்ன அடிமைகள் வாழ்வு, மனிதன் அடிமைப்படுத்தியிருந்த அந்த வாழ்வை அழித்தார்கள். விதவை பெண்களுக்கு மறுமணம் கொடுத்து விதவை பெண்களை அப்படியே வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மூட கொள்கையை அழித்தார்கள். இப்படி அவங்க வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க தாங்க பாவங்களை அழிக்கிறதுக்கு அனுப்புனான்னு ரசூலுல்லாஹ்வே தன் வாயால சொல்றது அங்க ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் ஹாசிர் ஒன்று திரட்டுப்போர் ஆவேன். மறுமையில் மக்கள் அனைவரும் எனக்கு கீழே ஒன்று திரட்டப்படுவார்கள். எவ்வளவு பெரிய தரஜாங்க, கண்ணியம். நம்ம என்ன சொல்றோம், தபால்காரரு அல்லாஹ்வை உயிர்த்துறன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகத்தை தாத்த கூடாதுங்க. அல்லாவே சொல்றான், நான் பின்னால வந்து சொல்றேன், அல்லாவே ரசூலுக்கு என்ன கண்ணியம் கொடுக்கணும்னு பின்னால சொல்றேன். என்ன இப்ப சொல்றாங்க, நான் ஒன்று திரட்டுபவன், நான் ஆக்கிப் இறுதியானவன் ஆவேன், இறை தூதர்களில் இறுதியானவன் ஆவேன். எனக்கு பின் எந்த நபியும் இல்லாத இருப்பவன். எனக்கு பின் நபியே கிடையாது. சரியா? அறிவிப்பவர் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு ஸஹீஹுல் புகாரில இந்த செய்தி 4896 பதிவாயிருக்கு. ஸஹீஹு முஸ்லிம்ல 2354 பதிவாயிருக்கு. என்ன அழகான ஹதீஸுங்க. ஆனா மாஹி துனூபி நம்ம ஓதுறோம்ல, இதை வச்சுதான் ஓதுறோம். ஏன்னா அவர்கள் வந்துதான் இந்த உலகத்துல மூடத்தனத்தை அல்லாஹ் அழிச்சான். அல்லாஹ் நேரில் அழிக்க மாட்டாங்க, நபிமார்கள் அனுப்பிதாங்க எல்லாத்தையும் அழிப்பான். அப்ப நம்ம பார்த்தா யா நபியே நீங்க தான் அல்லாஹ் உங்களை கொண்டு அழிச்சான் அப்படிதானங்க சொல்லணும். நீ மட்டும் உன்னுடைய அமைப்பு, உன்னுடைய சங்கம், உன்னுடைய இது அது அதோட பெருமையெல்லாம் பேசுற, நாங்க அதை செய்யணும் இதை செய்யணும், தலை என்ன செய்தீங்க? சாதாரண சேவை செய்து நீங்க வானத்துக்கும் பூமியும் குதிக்கிறீங்களே, மகத்தான சேவை செய்த நபிகள் நாயகத்தை எப்படிங்க புகழணும்? வார்த்தையே இல்லைங்க. அது தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்களா, அது இது ஹதீஸ்ல இருக்குன்னா ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் முத்தகி, நிச்சயமாக நானே உங்கள் அனைவரின் யாவரிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பவனாகவும்
மிகவும் வாய்மைக்குரியவனாகவும் மிக நல்லவனாகவும் இருக்கிறேன். மிஸ்காத்துல 226வது ஹதீஸா பதிவாயிருக்குங்க. என்ன அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் தெரியாம தாங்க நம்ம ஆள் மாட்டிக்கிறாதீங்க. உங்க அமல்கள்ல ஐக்கு நைக்குன்னு இருக்கலாம். சொன்னோம்னா நேசனையில குறைஞ்சிடக்கூடாது. நேசனை கம்மியா இருந்து நேசனை நல்லா இருந்து நிறைவா இருந்து அமல்கள் கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா ஏத்துக்கிடுவான். ஏன்னா ரசூல்லா மேல நேசனை இல்லாம பெரிய அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு வேல்யூ இல்லைங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்புறம் பாருங்க, இதுல அடுத்து சொல்றாங்க, 6வது விஷயம் சொல்லிட்டாங்களா. 7வது விஷயம், நான் காசிம், நான் பங்கிடுவோனாக இருக்கிறேன். எங்கு கொடுக்கும்படி அல்லாஹ்வினால் எனக்கு கட்டளையிடப்படுகிறதோ அங்கு நான் கொடுக்கிறேன். அதாவது பகிர்ந்தளிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்துருக்கான். சஹீஹுல் புகாரில 3117வது ஹதீஸா இது பதிவாயிருக்கு. நாளை மறுமையில் லிவாவுல் ஹம்த் என்னும் புகழ்கொடி என்னிடமே இருக்கும். பார்த்தீங்களா, பெரிய தரஜாங்க. இறை தூதர்களுக்கு நானே தலைவராகவும் மகாமுல் மஹ்மூத் என்னும் இடத்தில் ஷஃபாத்துக்கு பரிந்துரைக்கு சொந்தக்காரராகவும் நானே இருப்பேன் என மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, நவீந்தார்கள். இது முகுஜமுல் கபீர் 1750 இருக்கு. ஆதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிள்ளையினர் யாவருக்கும் மறுமை நாளில் நானே தலைவனாவேன். இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை. சொல்றாங்க பெரிய தலைவர், இம்மையிலும் தலைவர், நாளை மறுமையிலும் தலைவருங்க. பார்த்துக்குங்க. அதுதான் இருலோக சர்தார் நம்ம சொல்லுவோம். அதுவும் பிடிக்காது இந்த முனாஃபிகளுக்கு. ஏன் இருலோக சர்தார் இதை சொல்றாங்க நபி, அங்கேயே நான் தான் தலைவர் ஆதமுடைய மக்களுக்குலான்னு. அப்ப நம்ம ஒழுங்கா படிக்கலைங்க. புகாரியும் படிக்கல, குரானையும் படிக்கல, ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஏதோ பேசுறோம். நம்ம எதையும் பார்க்காம பேசக்கூடாது, அதை ஆய்வு செய்யணும். போய் பாருங்க, புகாரில இதெல்லாம் இருக்குது. ஷஃபாத் பரிந்துரை போரில் நானே முதன்மையானவன். ரெக்கமெண்டேஷன் ஷஃபாத்துல அல்லாஹ் முதன்மை இடத்தை ரசூல்லா கொடுத்துருக்கான். ஷஃபாத் ஏற்கப்படுவோரில் நானே முதன்மையானவன். சரியா? ஏன்னா நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது முஸ்லிம்ல இருக்கு, 6079 இருக்கு. திருமதியில 3148 இருக்கு. அபுதாவுதுல 4675 இருக்கு. இப்னு மாஜால 4308 இருக்கு. அடுத்து 14வது விஷயம், நானே நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறேன். இப்படிதான் சொல்றாங்க. நானே அல்லாஹ்வின் ஹபீபாக இருக்கிறேன். இதை சொல்வதால் எனக்கு பெருமை இல்லை. ஒரு சகாபாக்கள் கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க நபிமார்களை பத்தி, முன்னுள்ள நபிமார்களோட சிறப்பை பத்தி. அப்போ ரசூல்லா வந்தாங்க. வந்து என்ன பேசுறீங்க தோழர்களையும் கேட்டபோது இந்த மாதிரி நபிமார்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஓதரம்ல ரசூல்லாக்கு அவங்க பெருமைகளை கீர்த்திய ஓதரம்ல, அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு நபிகள் பத்தி சிறப்புகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தை. அப்போ சொன்னாங்க, நானே அல்லாஹ்வின் ஹபீபாக இருக்கிறேன். இதை சொல்வதற்கு எனக்கு பெருமை இல்லை. நானே கிப்லாவாக இருக்கிறேன். அல் ஹதீஸ் திருமதி தப்ரானி மிஸ்காத்லாம் இது வருது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் அதாவது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இடையில் இருக்கும் போதே நான் நபியாக இருக்கிறேன். எப்ப இருந்துங்க இருக்காங்க? அவ்வளகோ ஆகிருகோ, ஆகிரிலே அவங்கதான் நபி, அவ்வளவுலேயே நபியா இருந்திருக்கிறது இந்த திருமதியில வருது. திருமதியில 3609 இது பதிவாயிருக்கு. மிஸ்காத்துலயும் ஹாக்கிம்லயும் இந்த செய்தி பதிவாயிருக்கு. சரியா? நானே முன்னோர் பின்னோர் யாவரிலும் மிக சங்கக்குரியவனாக இருக்கிறேன். ஏன்னா திருமதியில 3131, முஸ்னது அஹமதுல 3,164, மிஸ்காத்துல 5762, 5920. முன்னோர் எல்லாத்துலயும் சங்கக்குரிய. இப்ப இவங்களை புகழாம யாரங்க புகழ முடியும்? உலகத்துல இவ்வளவு தரஜா இருக்கு. ஏன் அல்லாஹ் சொல்லலையாங்க குரான்ல? என்ன சொல்றான்? என்னங்க சொல்றான்? அலா சிராத்தி முஸ்தகீம், என்னுடைய நபி நேரான வழியில இருக்கிறாங்கப்பா, நீ குற்றம் கண்டுபிடிச்சிடாத, நீ உச்சம் கண்டுபிடிச்சிடாத, நபிக்கு அது தெரியாத இது தெரியாதுன்னு சொல்லி மாட்டிக்கிடாதப்பா. அலா சிராத்தி முஸ்தகீம். என்ன ரசூலுல்லா அழகிய முன்மாதிரி. படைச்சவனே சொல்றான் ரசூலுல்லா பார்த்து அழகுன்னு. வேற எதையும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நீங்க தான் அழகானவர்கள், அழகிய முன்மாதிரி. ஏன்னா உங்க இதயத்தை நானே விரிவாக்கினோம். உங்க அலம் நஸ்ர சூறால சொல்றோம் தெரியல, வர ஃபஅனாலக திக்ரக், உங்க புகழை நானே உயர்த்தினாங்கிறான். ஏங்க புகழுக்கு உரியவனே சொல்றான் நபியை பார்த்து, உங்க புகழை கீர்த்தியை நான் தான் உயர்த்தினேங்கிறானே. இதை விட நமக்கு என்னங்க வேணும்? இதை விட என்ன மௌலத்தை நீங்க ஓதிட போறீங்க? அவன் கஃபூர் ரஹீம்னா லக்கது ஜாஅக்கும் ரசூல்ல சொல்றான், என் நபி கஃபூருர் ரஹீம். இந்த உலகத்துல இவங்கள மாதிரி மன்னிச்சு
மடமைத்தனத்தை அழித்தவர்கள் வேற யாரும் உண்டா? சரித்திரம் நிக்குதுங்க. உலகத்தில் உள்ள எல்லா வல்லுநர்களும் நபிகள் நாயகத்தை தானங்க சொல்றாங்க. மகத்தான அவருடைய பிறப்பு இந்த உலகத்தை அப்படியே கிளைகளை பிரட்டி போட்டுட்டுங்கிறானே. நீ நானும் நம்மளும் அவங்களும் ஒண்ணு நம்மள மாதிரி மனுஷன்னு பேசலாமா? அது முஸ்லீமா இருந்துகிட்டு நீ பேசலாமா? சிந்திச்சு பாருங்க. அநியாயமா போய் மாட்டிக்கிடாதீங்க, சரியா? அதனால நம்ம இதுக்கு வரைக்கும் இருந்தா தப்பு இல்லை. இனிமேலாவது நம்ம என்ன செய்யணும்? அந்த முகப்பத்து, நம்ம தாய் தந்தையர் மேல ஒரு முகப்பத்து இருக்கு இல்லையா? நம்ம மேல ஒரு முகப்பத்து இருக்குல்ல, நம்ம பிள்ளைங்க மேல ஒரு முகப்பத்து இருக்குல்ல, நமக்கு நாமே ஒரு முகப்பத்து பண்றோம். இதை விட மேலா இருக்கணும் ரசூல்லா மேல. அதை தான் அங்க சொல்ல வரான்ல. என்ன, என் நபி மேல முகப்பத்து வைங்க. நபிக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்குறான்னா, ஹதீஸ் எண்ணு 4474 5006 இந்த தகவல் பதிவாயிருக்கு. அதாவது அபு சயீத் பின் அல்முஅல்லாஹ்ங்கிற ஒரு தோழர் இதை பதிவு பண்றாங்க. நான் மஸ்ஜிதுல் நபவி பள்ளியில் தொழுது கொண்டிருந்தேன். பள்ளியில தொழுதுகிட்டு இருக்காங்க, சரியா? என்னை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். என் பேரை சொல்லி வாப்பான்னாங்க. நான் தொழுதுகிட்டு இருந்தேன். நான் அவர்களுக்கு பதில் அளிக்கவில்லை. அப்படி தொழுதுகிட்டு இருக்கும்போது நான் அவங்களுக்கு பதில் சொல்லலை. ஏன்னா நான் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கோம்ல, அதனால பதில் சொல்லலை, சரியா? பதில் சொல்லவில்லை. தொழுது முடிந்த பின் ரசூலுல்லாஹ்வை தாங்கள் அழைத்தீர்களா? அழைத்த போது நான் தொழுதுகிட்டு இருந்தேனே அப்படி என்று சொன்னேன். ஏன்னா அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, ஏப்பா நீ குர்ஆன்ல 8வது அத்தியாயம் 24 வசனம் இருக்குல்ல, அதை ஓதி காட்டுறாங்க. உங்களை உயிரூட்டக்கூடிய விஷயத்தில் நபி அழைத்தால் ஏன்னா நீங்க என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும்னு இருக்கு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், நான் மனிதர்களின் இதயத்தையும் சூழ்ந்திருக்கிறேன்னு அந்த ஆயத்துல வருதுங்க, 8:24. இதெல்லாம் எல்லா ஆன்மீக கருத்துக்களும் குர்ஆனுக்குள்ள நிறைஞ்சு கிடக்குதுங்க. நம்ம தாங்க எடுக்கணும். அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, தோழரே நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, உமக்கு ஒரு விஷயம் சொல்லி தரணும். அது மகத்துவம் மிக்க ஒரு அத்தியாயம் எனக்கு. ஏன்னா அதை உங்களுக்கு நான் சொல்லி தரேன்னு தான் வெயிட் பண்ணேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேச்சோட பேச்சா ரசூலுல்லாஹ் அங்கேருந்து பள்ளியிலேருந்து மூவ் ஆகுறாங்க, போறாங்க. அப்போ அந்த தோழர் கையை பிடிச்சி, யார் ரசூலுல்லாஹ் என்னமோ சொல்றேன்னு சொல்றீங்களே, இப்போ சொல்லிட்டு போங்களேங்கிறார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம் இருக்கிறது. மகத்துவமிக்க குர்ஆனுடைய தாய். அது அந்த மகத்துவமிக்க குர்ஆன் இருக்க, அதை என்ன செய்யும்? தொழுது முடிச்சுட்டு பள்ளியை விட்டு வெளியே போகும்போது நீங்க அதை அல்ஹம்து சூரா ஓதிட்டு போவோம். அது மகத்தான ஒரு எனக்கு அளிக்கப்பட்ட குர்ஆன் அப்படிங்கிறாங்க. குர்ஆனுடைய அத்தனை அம்சம் இந்த 7 வார்த்தைகள் வரிகளுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறதுன்னு பெரிய ஞானிகள் சொல்றாங்க, வல்லுநர்கள் சொல்றாங்க, சரியா? அதை நீர் ஓதிட்டு வெளியே போங்கன்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸ் நீங்க எடுத்து பாருங்க, அல்ல 4474 இருக்கு. அப்போ அல்ஹம்து சூரா ஓதுறது ஃபாத்தியாங்க. மற்றவங்களை கேலி பண்றமா, பாத்தியா ஓதுறான்ட்டு எவ்வளவு பெரிய தப்புங்க. அல் ஃபாத்தியாங்கிறது குர்ஆனுடைய ஒரு அத்தியாயம். நீங்க நக்கல் பண்றீங்களா? குர்ஆனையா நக்கல் பண்றீங்க? அல்லாஹ்வோடையும் ரசூலோடையும் விளையாடுறீங்களா? அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஃபாத்தியா எது செய்தாலும் நல்ல காரியம் செய்தா ஃபாத்தியா ஓதுனாங்க. ஏன்னா ஃபாத்தியா ஓதி ஃபாத்தியா ஓதுனா அது குர்ஆனுடைய தாய். அது ஓதியாச்சுன்னா குர்ஆனை ஓதுன கூட நன்மை கூட இருக்கலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அது எனக்கு கிடைச்ச மகத்தான குர்ஆன் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்க. அந்த 7 மடக்கி 7 எவ்வளவு நாள் ஓதிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு சடவு தட்டுதான், நமக்கு ஒரு சங்கடத்தை தருதா, போர் அடிக்குதா? அப்போ அல்லாஹ் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை அந்த அல்ஹம்து சூறாக்கு வச்சிருக்கான். அதனால தாங்க நம்ம வீடு கட்டினாலும் பாத்தியா ஓதுறோம், ஏதாவது ஒரு கல்யாண காட்சி செய்தாலும் பாத்தியா ஓதுறோம். ஏன் மனுஷன் மரணிச்சு போனாலும் பாத்தியா ஓதுறான்? ஏன்னா அவனுக்கு மறுமையில நல்லது கிடைக்கிட்டு. ஏன்னா அதனால எல்லா இன்ப துன்பங்களுக்கும் இந்த ஃபாத்தியா என்ன செய்யுது? அதனால அந்த ஓதக்கூடியவங்களை பார்த்து கிண்டல் அடிக்கலாமா? ஃபாத்தியா ஓதுறான் பாரு. ஃபாத்தியா ஓதுனா உடனே அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுறாங்கங்க. தொப்பி போடுறது இல்ல, தாடியை பெருசா வைக்கிறது நல்லது. தாடி வைக்கலாம், தொப்பி போட்டாதானே அவனு எங்க பார்த்தாலும் அவனு மூமின்னு அடையாளம் காணுவான். இப்ப எல்லாரும் தான் தாடி வச்சிருக்காங்களே. அப்போ எவ்வளவு உங்களுக்கு பிடிவாதம் இருக்குது. அதாவது இந்த அல் ஃபாத்தியான்னு சொன்ன உடனே இந்த வௌவால் இருக்கு பத்தியலா, அது வெளிச்சத்தை கண்டா நிக்காது, பறந்தே போயிடும். அதே மாதிரி இந்த நம்மள இருக்கிற ஒரு அந்த என்ன சொல்றது நயவஞ்சக குணம் தான் அது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுன உடனே விடுவான் பாருங்க ஓட்டான். அல்லாஹ் அக்பர். யார ஓதுறாங்க, எதை ஓதுறாங்க, அந்த நபி அந்த ஆயத்துக்கு என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாம தாங்க நம்ம என்ன செய்யறோம், அப்படி பண்றோம். ஏன்னா அதனால நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றது, யாரையும் நக்கல் அடிக்காதீங்க, கிண்டல் அடிக்காதீங்க, பண்ணாதீங்க. ஏன்னா
எந்த அளவுக்கு நபிக்கு நான் சொன்னோம்ல ஏற்கனவே நிமிந்து பார்க்க மாட்டாங்க. அதப்பு இருக்கு இல்லையா, அதப்பு முக்கியமானது. சரியா? அப்போ அந்த அதப்பு வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அமல்கள்ல அமல் செய்யணும். ஆனா பேசிக்கா வந்து என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் மேல ஒரு அதப்பு மரியாதையும் நம்பிக்கையும் நேசமும் நமக்கு வரணும். அதே மாதிரி ஹவுரா முஹீத் அப்துல் காதிர் ஜீலானி அவங்க இந்த அதப்பு பத்தி சொல்றாங்க. அதப்பு இப்படி சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க, அதப்பு பத்தி சொல்லும்போது, இது நான் மிகவும் மதிக்கக்கூடியவர் அதப்பு ஒழுக்கம் உள்ளவர்களே தான். யாரை மதிப்பேன் தெரியுமா? நல்ல பண்பாடு, அன்பு, பணிவு, அடுத்தவரை நேசிக்கிறது, யாரையும் எடுத்தறிவு பேசாம இருக்கு. அதான் அதப்பு. அதப்புக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா நடக்கிறது. இந்த அதப்பு உள்ளவர்களை நான் மதிக்கிறேன். அடுத்து சொல்றாங்க பாருங்க, இல்மு உள்ளவர்களை அல்லன்ட்டாங்க. பெரிய கல்விமானா இருப்பான், அதப்பு இருக்காது. பெரிய இது என்ன வாக்குவாதம் செய்யறதுல பெரிய ஆளா இருப்பாரு, அதப்பு இருக்காது. இங்க என்னமா பாருங்க, எத்தனையோ அவர் வந்தாங்களா, அவங்கள்ட்ட அதப்பு இருந்ததா? பெண்களோட என்னெல்லாம் பண்ணாங்கிற செய்திகள் வரலையா? அதப்பு. அது அதப்பு. தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரையும் பார்க்காம இருக்கிற ஒரு பெரிய அதப்பு. சரியா? மற்ற பெண்களை தவறான கண்ணோட்டத்தோடு அணுகாம இருக்கிறது அதப்பு. அப்ப இல்மு இருந்தா மட்டும் போதாது, அதப்பு இருந்தாதான் ஹவுது நாயகம். ஆனா அவங்க பெரிய கண்மணி நாயகத்தினுடைய வாரிசு. அவங்க சொல்ற 2 வார்த்தைகள்ல ஞானத்தின் மொத்தமும் அடங்கி இருக்குங்க, சிப்பு மாதிரி. இப்ப அதப்பு தான், அதப்பும் அந்த ரசூல்லா மேல இருக்கிற அன்பும் நேசம் தாங்க உங்களை வெற்றி அடைய வைக்க. உங்களுடைய அமல்களுக்கெல்லாம் ஒளி ஊட்டும். என்ன அமல்னு சொல்லினா, இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க அடுத்து, இல்மு உள்ளவர்கள் அல்ல, இல்மு தான் பெரிதாக இருக்குமானால், கல்விதான் உலகத்துல பெரிதாக இருக்குமானால், இப்லீஸ் மனிதனை விட இல்மு பெற்றவன். ஒரு அழகான வார்த்தையில அடிச்சுட்டாங்க. ஷைத்தான் வந்து அவன் வணங்காத இடம் கிடையாது, அவனுக்கு தெரியாத அறிவு கிடையாது, மலக்குமார்களுக்கே பாடம் எடுத்தவன். ஆனா அவன்கிட்ட அதவு இல்லை. அல்லாஹ் சொன்னவன ஆதம் பணிய தெரியல, அதவு. நான் உயர்ந்தவன். வாக்குவாதம் பண்ணான், வாக்குவாதத்துக்கு சரியான ஆதாரங்கள்லாம் எடுத்து வச்சான். நான் தீல நெருப்புல எறியணும், மேல் நோக்கி போவேன், மண்ணு பொத்துன்னு கேளவணும், அதுக்கு போய் என்ன வணங்க சொல்ற? இப்படி லாஜிக்கா பேசினான். வச்சா இல்மு வந்து கரைச்சக்கல, அவனை லாயனத்து பண்ணி வெளியே தூக்கி வீசிட்டு, நம்மளை வீசிடக்கூடாது பாவா, எச்சரிக்கையா இருங்க, எல்லாம் பணிவா இருக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், எல்லாத்துக்கும் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு மீறி மதிக்கணும். சரியா? அது நீ அப்படி செய்யாத, இப்படி செய்ய, அல்லாஹ் ஓய்த்தரங்கிற பேர்ல ரசூலுல்லாஹை தாழ்த்திடக்கூடாது. அல்லாவே ஓய்த்துறான். எப்படி? தொழுதுகிட்டு இருந்தா என் நபி கூப்பிட்டா நீ என்ன பேசிக்கிட்டு இருந்தா விட்டுட்டு என் நபிகிட்ட போங்க, அப்படி சொன்ன அல்லாஹ். ஏப்பா, அது அல்லாவே ரசூலை நீங்க பிரிக்க முடியாது, தண்ணியை விட்டு குளிச்சிய பிரிக்க முடியாத மாதிரி அல்லாஹ் ரசூலோட முகப்பத்தா இருக்கான், ரசூல் அல்லாவோட முகப்பத்தா இருக்காங்க. நீ வந்து அங்க போய் பட்டிமன்றம் வைக்காத, இது பெருசா அது பெருசான்னு. அது உனக்கு தேவையில்லை. சொன்னதை செஞ்சுக்கிட்டு அமலை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் வெற்றியடை வழியை பார்க்கணும் நம்ம. புரியுதா? அதான் நம்மளுடைய வேலையா இருக்குண்ணா. இது சரியா அது சரியா, அந்த கஃபாருல் ஹத்தாயா, அதை யார சொல்றான்னு உனக்கே வழங்கல. யாமாஹி துணிபின்னா பாவங்களை அழிக்க கூட ரசூலா அழிச்சிருக்காங்க, நானே பாவங்களை அழிக்க முடியும்னு சொல்றாங்க. ஹதீஸ்ல வருது இல்லப்பா. அப்போ இது ஒன்னொன்னே புடிச்சுக்கிட்டா அல்லாஹ் சொல்றான் ரப்பில் ஆலமீன், நான் சொல்றானா? நபியை பார்த்து, நபியை உங்களை ரஹ்மத்துல் ஆலமீனாக படைச்சிருக்கிற, இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றானே. அப்ப நீ போய் அங்க போய் அல்லாஹ்ட்ட சண்டை போடு, யா அல்லாஹ் நீ தானே ரப்பில் ஆலமீன், ஆலமுக்கெல்லாம் ரப்பு, எப்படி ரசூலுல்லாஹ் நீ ஆலமீன்ங்கிற வார்த்தையை வச்சா அப்படின்னு நீ போய் கேட்பியா? சைத்தான மாதிரி போய் பேசுவியா அல்லாஹ்ட்ட? போய் சொட்டே கலந்திடுவான். புரியுதா? அவன் நபி யாருன்னு நம்ம ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு. புரியுதா? இதனால நீங்க போட்டு மனசை குழப்பி இது பெருசா எது பெரு, அல்லாஹ் வந்து எப்போ உன்னுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாமே அது நமக்கு தாங்க. அது அல்லாஹ்வும் ஒன்றும் ஒசத்தாது, அல்லாஹ்வை தாழ்த்தவும் செய்யாது. நீ எது ஒண்ணு செய்யாம விட்டா அல்லாஹ் தாழ்ந்து போறதும் இல்லை, நீ நிறைய செஞ்சுட்டா அல்லாஹ் ஒசந்து போயிடுறதும் இல்லை. அவனை கட்சியா நடத்துறான். அவன் எப்போதும் யாதல் ஜல் எல்லாத்தையும் அடக்கி ஆடக்கூடிய சர்வ வல்லமை பொருந்தியவன். குர்ஆன் ஒரு ஆயத்தை படிச்சா அந்த நம்பரை எடுக்க முடியல. நீங்க உலகமே சேர்ந்தாலும் இறைவனை நீங்க ஒரு செகண்ட் கூட அசைச்சு பார்க்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி குர்ஆன்ல ஒரு ஆசனம் வந்தது, நான் படிச்சேன். எல்லாரும் சேர்ந்தாலும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. சரியா? அதனால அல்லாஹ் உயர்த்துறங்கிற பேர்ல அடியார்களை தாழ்த்திடாதீங்க. யார் மனிதருக்கு நன்றி செலுத்துகிறார்களோ
அவர்கள் தான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவான் நபிகள் சொன்னார்கள். இது கூட ஞானம் இருக்கு. அதை அப்படி பரட்டுப்படுங்க. மனிதனுக்கு நன்றி செலுத்துவான், இறைவனுக்கு நன்றி செலுத்துவான். அப்ப முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? மனுஷன் இருந்து ஆரம்பிக்கணும். மனிதர்களே புனிதர், முன்னர் பின்னர் வரக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உயர்வானவர் சல்லல்லாஹு மேல எவ்வளவு மரியாதை செலுத்தன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கம்மா. அதனால தெளிவா நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க சகாபாக்கள்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஒரு சம்பவம். இது குரான்ல ஒரு ஆயத்து இறங்கியது, 49 அத்தியாயம் 2வது வசனம். அதுல என்ன சொல்லுச்சுன்னா, மூமின்களே, நபியுடைய சப்தத்திற்கு மேல் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். ஒருவர் மற்றவருடன் பேசுவதை போன்று அவரிடம் சப்தத்தை உயர்த்தி நீங்கள் பேசாதீர்கள். உங்களை மாதிரி ஆள் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டானாங்க. நீ நம்மள மாதிரி ஆளுன்னு சொல்றிய, நம்மள மாதிரி மனிதன் சொல்றிய. இல்லா வஹியின் யூஹா, எனக்கு வஹி இறக்கப்படுது. இந்த வஹி எப்படிப்பட்டது தெரியுமா? அது மலை மேல இறக்குனா மலை சுக்கு நீராக்கணும். ஒரு சின்ன வேதனையை கூட உன்னால தாங்க முடியாப்பா. குரானை பூரா தாங்கி 6266 வசனத்தை புனிதப்படுத்தி நமக்கு தந்திருக்காங்கல்ல. நீங்க அவங்கள போய் நானும் நீனும் ஒண்ணுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அறிவு பலகீனம். அவங்க சொல்லி இவங்க சேலை கொட்டு நம்ம ஆடக்கூடாதுங்க. நம்ம யோசிக்கணுங்க. அவங்க 1000 அவங்க பொழப்புக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியில் நம்ம மறுமையில் நமக்கு அவங்க வரமாட்டாங்க. சரியா? நம்மளுடைய இஸ்கு, நம்ம ரசூல்லா மேல ஒரு இஸ்கு நம்மளை ரசூல்லாவோட சேர்த்து வச்சிருன்னு அவங்களே சொல்றாங்க. இதை கேட்டு சகாபாக்களே சந்தோஷப்படுத்திருக்காங்க. இஸ்குக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குல்லங்க. அதனால தாங்க நம்ம என்ன செய்யறோம், நல்லவர்கள், வல்லவர்கள், ஞானிகள், குத்துப்மார்கள், பெரிய பெரிய சகாபாக்கள், ரசூலோட குடும்பம், ரசூலாவை சுற்றி இருந்தவங்க யாரா இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், அளவுக்கு அதிகமான முகப்பத்தை காட்டுறோம். அவங்க மேல ஒரு நிறைவை நம்ம உணர்றோம். அதுதானங்க, அதாங்க ஈமா, அதாங்க ஈமா. அது நம்மள அங்க கொண்டு சேர்த்துறான். இஸ்கு, யாரை நேசிக்கிறீர்களோ அவரோட இருப்பீர்கள். இன்னைக்கு எந்த நேசனை எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு நேசனையை தடுக்க பார்த்தீங்க, அது ஒசந்துகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் கூடாது நாளுக்கு நாள் உலகம் மூலம் விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. அந்த நபி மீது நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய பகைமை உணர்வை காட்டக்கூடாது. அது முஸ்லிமா இருந்துகிட்டே காட்டக்கூடாது. எல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் நபிகள் நாயகத்து வாழ்க்கையில் நடந்ததுதான் நம்ம செய்யறோமா? கொஞ்சம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நடக்கிறத எழுதி வச்சு பாருங்க, 1% கூட இருக்காது. தொழுகையே நம்ம நபி ஒரு பணிவு ஒற்றுமைக்காண்டி வந்த தொழுகையே நம்ம ஒற்றுமைப்படுத்தலையே. பிரார்த்தனைங்கிறது ஒற்றுமைப்படுத்துக்கு அதுலயே நம்ம ஒற்றுமைப்படுத்தவில்லையே. ஒற்றுமை இன்னும் கயிற்றை பற்றி பிடிங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதை நம்ம விட்டுட்டு 9000 தான். எந்த மதத்துக்கும் இந்த மாதிரி கட்சிகள் இல்லை. இஸ்லாத்துல நிறைய கட்சிகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எல்லா மற்ற சகோதர மதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம மதத்துல ஏகப்பட்ட குறைவு, ஒரு பஞ்சமே இல்லை. ஏன்னா தலைமைக்கு ஆசை, அதிகாரத்துக்கு ஆசை, செல்வாக்குக்கு ஆசை. அந்த ஆசைப்படுங்க, ஒற்றுமையா இருந்து படுங்க எல்லாரும். நீ சமுதாயத்துக்கு உண்மையில சேவை செய்தா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இல்லைங்க. ஒற்றுமையா இருந்ததானுங்க அரசாங்கம் நம்ம சொல்றதை கேட்க. நம்ம ஒற்றுமையா இருக்க மற்ற சமுதாயத்துக்கு நல்லதுங்க. அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம உதவி செய்யலாம். புரியுதா? அதனால ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்ற அந்த குரான் வசத்தை விட்டுட்டு பிரிஞ்சுக்கிறதுல நம்ம இன்பம் காண்றோம். அவனை பத்தி அவன் அது, இவனை பத்தி அவன் இது, அவனை பாரு இவன் அது. இந்த பிரிச்சு பார்த்து சந்தோஷப்படுறோமா? இது நல்லதா? கொஞ்சம் யோசிச்சு நெஞ்சில கை வச்சு கேளுங்க. சரியா? அப்போ இந்த வசனம் இறங்கின உடனே ஹைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த சபையில இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை இறங்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள்ல இருந்து அந்த ஷம்மாஸ் அவங்கள காணல. ஏன்னா ஜாபித்னு கூட அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, இப்னு தாபித்னு, ஜாபித். ஏன்னா அப்போ அவங்களுக்கு இன்னொரு பட்ட பேர் என்னன்னா ஜஹீருத் சவுத். அதான் இயல்பாவே பெருசா குரல்ல பேசுறதுனால அந்த பேர் வந்தது. சாதாரணமா சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க பேசினாலே ரகசியம் பேச முடியாது, கடகரன்னு சவுட்டமா பேசுவாங்க, மெல்லிசமா பேச தெரியாது. இவர் நினைச்சாரு நம்ம இயல்பான குரலே சவுண்டு கூடுதல், அதனால ரசூல்லா சபையில போய் நம்ம பேசி இருக்கிற அமலையை இழந்து நஷ்டமாலையா ஆகணுமான்னு சொல்லி வீட்டுல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி குரல் அமைஞ்சிட்டேன்னு 2-3 நாளா அவரை காணல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களை விட்டு எங்க காணல அவரை, சம்மாசை காணலையே, ஹைஸ் இப்னு ஷம்மாஸை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு அனுப்புனா அவர் கதவை மூட்டிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. உடனே சகாபாக்கள் தட்டி கூப்பிட்டு வாங்க, உங்களை ரசூல்லா கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு போனார். போன உடனே
ரசூலா கேட்டாங்க ஏன் சம்மாசம் வரல அப்படின்னு. அப்போ அவன் சொன்னா யாரும் சொல்ல இயல்பாவே குரல் தடின்னு குரல். சிலர் நம்மள பார்த்துருக்கோம், தடாபுடான்னு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி குரல். நான் ஏதாவது ஒன்று பேசா என் அமல் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த வரல ரசூல்லான்னாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, இயல்பா உள்ள உம்முடைய குரலை பத்தி அல்லாங்க பேசல, வேணும்னே பேசலாம் பார்த்தியா சத்தமா அவமரியாதை நடக்கணும்னு சொல்லுவான், பேசுவான் பாருங்க, நடப்பான், சமிக்கனை பண்ணுவான் பாருங்க. அதாவது நம்ம பெருசா காட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆளுக்கு தான் இறங்குச்சது. ஏன்னா சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சிறப்பான புகழோடும் கூடிய வாழ்வு கிடைக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க ஷஹீதுடைய மருத்தபாவில் நீங்கள் மரணிப்பீர்கள். எவ்வளவு பெரிய கிஃப்ட்டுங்க அவருக்கு அப்படி சொன்னாங்க. அந்த தோழர் சம்மாஸ் யமாமா யுத்தத்தில ஷஹீதானார்கள். இது வரலாற்று நிகழ்வு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், பாடம் படிக்கணும். நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா உதுக்குருல்லாஹ்ங்கறேன், உதுக்குருல்லாஹ் கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அப்படிங்கிறான். அல்லாஹ்வை திக்ர் பண்றதுக்கு கால நேரமே இல்லைங்க, எப்படான்னு திக்ர் பண்ணலாம். உட்காந்துட்டு பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம், படுத்துட்டு பண்ணலாம். யா அல்லாஹ் சொல்லலாம், யா ரஹ்மான் சொல்லலாம், யா ரஹீம் சொல்லலாம். அல்லாஹ்வை எந்த ஒரு படைப்பை பார்த்தாலும் அவனுடைய சிந்தனை வரலாம். ஏன்னா இதுதாங்க வதுக்குருல்லாஹ் கஸீரன், அடிக்கடி நினைவு கூறுறது இப்படித்தான். அப்போ அந்த நினைவு கூறுறது எப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சரியான ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தங்க புடம்போட்ட தங்கமா மாறிடுவோம். புரியுதா? அதனால இங்க பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஆமனுன்னு சொல்லிட்டு இத்தகுல்லாஹ் அல்லாஹ் பயந்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு வபுதகு இலைஹி மின் ஃபதிலில்லாஹ் வபுதகு இலைஹி வசீலா, வசீலாவை தேடிக்கொள்ளுங்க. வசீலானா என்னதுங்க? நம்ம இறைவனை நெருங்குவதற்கான வழிமுறை. அது இங்கேருந்து ஆரம்பிக்க, முதல்ல நம்ம பெற்றோர்ல இருந்து ஆரம்பிக்க, அது ஒரு வசீலா. அவங்க நமக்கு ஓத வச்சு படிக்க, அடுத்து நமக்கு ஓதி தந்த அசரத்து, அவர் இந்த குரான் எல்லாம் ஓதி இல்லை நமக்கு என்னத்தை விளங்க. அப்போ அவர் ஒரு வசீலாவா இருக்காரு. அதுக்கப்புறம் யாரு, பெரிய பெரிய ஞானிகள், இவங்க அது நமக்கு வசீலாவை பற்றி சொல்லி தராங்க. அல்லாஹ் எப்படி நெருங்கணும். இப்போ ஹவுது நாயகர் இருக்கிறாங்க, அஜாமதி இருக்காங்க, நம்ம பீரப்பா இருக்காங்க, எங்க ஊர்ல சலாதியப்பா, இவங்கெல்லாம் அல்லாஹ்வை எப்படி எதை கொண்டு நெருங்கிறார்களோ அந்த இதை நமக்கு வசீலாவை சொல்லி தருவார்கள். இதை ஹவுது நாயகத்திலிருந்து அப்படியே போய் அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு போய் ஃபாத்திமா, ஹசன் ஹுசைன் அவங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம சஹாபாக்களோட நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நம்மளை சேர்த்து வைக்கும். அதுதான் வசீலா. ஏன்னா வசீலான்னா இறைவனை நெருங்குகிற வழி. இதெல்லாம் அமல்கள் எல்லாம் நமக்கு இறைவனை எப்படி நெருங்க வைக்கணுங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி. அந்த பயிற்சியை நம்ம ஒழுங்கா செய்யறது இல்லை. அதனால இதெல்லாம் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். யாரை பார்த்து சொல்றான்? ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றான். வபுதகு இலைஹி வசீலா. என்ன அழகான வார்த்தைங்க. குரான்ல எல்லாமே இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம மனசார தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் புனிதமானவே நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தராங்க. இதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு இது பண்றேன். இது ஹதீஸ் 62 புகாரில பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மினாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை மினாவில் நிகழ்த்தும் போது இந்த விஷயத்தை சொல்றாங்க. மிக உன்னிப்பா கவனிக்கணும். அது இறுதி பேருரை இந்த உலகத்தினுடைய அமைதிக்கான ஒரு பிரகடனம் பார்த்துட்டுங்க. அத ஒரு மனித அது உலகமே எடுத்து நடந்தா இந்த உலகம் அமைதியா இருக்கும். சரியா? அப்போ அதுல சொல்றாங்க, கேட்குறாங்க, இது எந்த நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சகாபாக்கள் நினைச்சாங்களாம் ஏதோ இந்த நாளை ரசூலை மாற்ற போறாங்களோ அப்படின்னு. இல்லை, அப்போ சொன்னாங்களாம் இது அவங்க அமைதியா இருக்குமோ. அவங்க சொன்னா இது நகருடைய, அதாவது 10ஆவது நாள், துல்ஹஜ்ஜினுடைய 10ஆவது நாள்னு சொன்னாங்க. அடுத்து கேட்டாங்க இது எந்த மாதம் அப்படின்ட்டு. அப்பவும் அவங்க துல்ஹஜ் மாதம், ரசூலுல்லாஹ் அந்த மாதத்தை நம்மகிட்ட கேட்குறாங்க. ஏதோ மாதத்துல சிறப்பு இருக்கோ, சிறப்பா வேற ஒரு மாதம் சொல்ல போறாங்கன்னு நினைச்சாதான் அந்த கதைத்துல இருக்கு. அப்போ துல்ஹஜ் மாதம் அடுத்து அப்படி சொல்லிட்டு அதாவது உங்களது புனிதமிக்க இந்த நகரத்தில், உங்களது புனிதமிக்க மாதத்தில் இன்றைய தினம் எவ்வளவு புனிதமானதோ, எல்லா புனிதத்தையும் ரசூலுல்லாஹ் முன்னுக்கு கொண்டு வந்துட்டு சொல்றாங்க, எவ்வளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு உங்கள் உயிர்களும் உங்கள் பொருட்களும் உங்கள் மானங்களும் உங்களுக்கு புனிதமானவை. அப்போ புனிதத்தை இங்கிருந்து தேடணும். நமக்குள்ளதான் புனிதம் இருக்குன்ற சொல்ல வர்றாங்க. உனக்கு நீ ஹலாலா சம்பாதிச்ச பொருள் உனக்கு புனிதமானது. அடாவடியா எத்தனை மாளிகை கட்டினாலும் அது உனக்கு புனிதமானது அல்ல.
மான மரியாதை இருக்கு பத்தியெல்லாம் ஈமான் பாதின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இப்போ மான மரியாதை உள்ளவன் என்ன செய்வான்? மான மரியாதை உள்ளவன் தப்பு தண்டாக போக மாட்டான். நம்ம மானம் போயிடுமே அப்படின்ட்டு இல்லையா? இதெல்லாம் வந்து புரியணுங்க. அப்ப மானம் புனிதமானது, அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க ரசூல்லா. ஏன்னா புனிதமானதாகும். இதை வந்திருப்பவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க. இப்ப ரசூல்லா அன்னைக்கு சொன்னது நான் இப்ப இது மூலமா சொல்றேன். நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாதவங்களுக்கு இருக்கலாம். இப்ப அந்த சொன்னதை வாங்கி நான் உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி ரசூல்லா நல்ல விஷயங்களை ஆதரிச்சிருக்காங்க. எப்படின்னா, கவிஞர் சொல்லில் உண்மையானது, இது 6140வது ஹதீஸ் புகாரில பதிவு இருக்கு. கவிஞர் பேசுறதுலேயே ஒரு உண்மைகள் இருக்குன்ற சொல்ல வராங்க. பல விஷயம் தப்பா இருந்தாலும் சில விஷயம் நல்லா இருக்கு. அப்ப நல்லா இருக்கிற விஷயத்தை நம்ம ஆதரிக்கணும்ல, அது ரசூல்லா சொல்றாங்க. கவிஞர் லபீத் பின் ரபியா சொன்ன அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர அனைத்து பொருட்களும் அழியக்கூடியவேன்னு சொன்னார் ஒரு வார்த்தை. அது ரொம்ப அழகான வார்த்தை அப்படின்ட்டு ரசூல்லா. இது குரான்ல பின்னால் ஆயத்துகள் எல்லாம் வருது. சரியா? அதனால ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விஷயங்களை வரவேற்றிருக்காங்கங்க, அதுக்கு உற்சாகப்படுத்தியிருக்காங்க. சரியா? ரசூல்லா தொழுதுட்டு இருக்கும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொன்னாங்க. இது நீங்க எல்லாம் தெரிஞ்சது தான். ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லி விட்டுறோம்ல. ரப்பனா லக்கல் ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு அவரு. ஒரு பின்னால தொழுதுகிட்டு இருக்காரு. தொழில் முடிஞ்சோட ரசூல்லா திரும்பினாங்க. அவர் பயந்துட்டாரு. ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோமடா, சத்தமா இப்ப பேசிட்டோமே. இப்போ அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன தோழரே, என்ன அறியாமல சொல்லிட்டேன், யார சொல்லலாம் அப்படியா, உங்க சொல்ல தூக்கிட்டு செமந்துட்டு போக மலக்குகள் வந்தாங்கன்ட்டாங்க. அப்ப நல்ல ஒரு அல்லாஹ் புகழும் போது, நான் இருக்கும்போது நீ எப்படி புகழலாம் சொல்லலையா, நம்ம ஆளாரு தான் சொல்லுவான், உனக்கு சொல்லி தந்தது தானப்பா அப்படின்னு சொல்லணும்ல. அடுத்தவங்களை கண்ணியப்படுத்த நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. மலக்குகள் வந்து செமந்துட்டு போறாங்க உங்க வார்த்தைகளை. இதானங்க பெரிய 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 ஒரு குணம், நற்குணம் இல்லைங்க. அதான் அலா குல்கின் அலீம்னு அல்லாஹ் சொல்றான், நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அப்படின்னு. இப்படி ரசூலுல்லாவை எங்க தொட்டாலும் இனிக்குங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல போய் அவங்கள தொட்டாலும் இனிக்கும். அதனால நீங்க, நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல நான் வந்து இந்த மூச்சப்பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து சுவாச கலைகளை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது, இறைவனிடம் எப்படி வசீலாவை தேடுவது, அதற்காக நம்மளை எப்படி தயார்படுத்துவது என்பதை நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன். இதோட மீளாத சப்ஜெக்டை நிறைவு செய்து, தேவைப்பட்டால் பின்னால பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் பேசுவேன். இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எதை பற்றி என்றால், நம்ம எப்படி நம்மளே பரிசுத்தப்படுத்திக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள், அதை நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதில் சொல்ல முடியும். சரியா? அது வரைக்கும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளே அதற்கான ஏற்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் நான் செய்ய இருக்கிறேன். அதனால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கவனியுங்கள். தொடர்ந்து நீங்கள் அதை வந்து செஞ்சு பாருங்க. நான் ஏதாவது சொன்னோம்னா அமைதியாக இருந்து பாருங்க. நீங்க அமைதியாக இருந்து பாருங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா இந்த பக்கம் வந்தா என்ன வந்து நேரில் சந்திங்க. சில தோழர்கள் வந்துட்டு போறாங்க. ஏன்னா அது இதுக்காக நீங்க அங்கேருந்து தூரத்துல இருந்து வர வேண்டியது இல்லை. திருநெல்வேலி பக்கம் வந்தீங்க, நாகர்கோவிலுக்கு வந்தீங்கன்னா என்ன வந்து சந்திக்கலாம். சரியா? அல்லது நீங்க எங்கேயாவது போற வழியில வர்ற வழியில அந்த இடத்துல பக்கத்துல வந்துட்டீங்கன்னா வந்து சந்திக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர ஒரு ஹெல்ப் தானங்க. ஒண்ணு நம்ம பெருசு இல்லை. புரியுதா? நான் பெற்ற இன்பமும் வையகம் பெற வேண்டும். அது என்கிட்ட மட்டும் இருந்த என்ன பிரயோஜனம்? இப்ப எனக்கு தெரிஞ்ச இல்முகளை குறைஞ்சபட்சம் இந்த அப்பாவுடைய இந்த இந்த விஷயங்களை எல்லாம் நான் எழுதியிருக்கேன்னு சொன்னா, அதுல அந்த ஞான இல்முகளையும் சேர்த்து, குரான்ல இருந்தையும் சேர்த்து இப்படி மெர்ஜில் பண்ணி இன்றைய மக்கள் அதை புரிஞ்சுக்கிடணும், ஞானிகள் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான் இதையெல்லாம் புத்தகமாக எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு என்னங்க அருகதை இருக்குது எழுதுறதுக்கு? பெரிய படிப்பாளிலாம் இல்லைங்க. அப்ப அல்லாவை நேசிக்கிறேன். அல்லாவை நேசிக்கிறேன்ங்கிறத உண்மைப்படுத்துறது, ரசூலுல்லாவை நான் உயிரோட மேலாக நேசிக்கிறேன். அவர்கள் யாரையெல்லாம், அவர்களை அந்த 2 பேர்களை யாரெல்லாம் அல்லாஹ்வை ரசூல் நேசித்தார்கள் அவர்களையும் நேசிக்கிறேன். இதாங்க சிம்பிள். இப்படி நேசிச்சா அல்லாஹ் நமக்கு அறிவை கொட்டி கொட்டி தரத்துக்கு காத்திருக்காங்க. அவன் வந்து தயாள குணமுடையவன். செல்வமா இருந்தாலும் சரி, அறிவா இருந்தாலும் சரி, ஞானமா இருந்தாலும் சரி, நீங்க நெருங்க 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 உங்களுக்கு அந்த இல்மு வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே வந்து அற்புதமான விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்கிறது. அதனால இதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கவனிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க, வளர்க, ஒளிர்க, நீடூழி வாழ்க. நன்றி. நன்றி.